வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ நம்ம ஜீரா ரைஸ் அண்ட் புதினா சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். சிக்கன் 1 கிலோ, புதினா ஒரு பெரிய கப், மல்லித்தலை அரை கப், தயிர் அரை கப், பச்சை மிளகாய் 5, தேங்காய் அரை கப், பெரிய வெங்காயம் 2, பாஸ்மதி அரிசி 1 கப், பட்டை 5, கிராம்பு 10, ஏலக்காய் 3, முந்திரி 15, சோம்பு 3 டேபிள் ஸ்பூன், கசகசா 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், பிரிஞ்சி இலை 3, நட்சத்திர சோம்பு 3, மராத்தி மொக்கு 2, மிளகு 5, சீரகம் 3 டேபிள் ஸ்பூன், நெய் 3 டேபிள் ஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, கறிவேப்பிலை 10. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க சிக்கனை பெரட்டி வைக்கிறதுக்கு மசால் தயார் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் புதினா சேர்த்துக்கலாம். அடுத்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அடுத்து இதோடவே 5 பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி எதுவும் சேர்த்தாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துட்டோம். இதோடவே நம்ம எடுத்து வச்சிருக்க தயிரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 சுற்று விட்டு எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துட்டோம். பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து நான் 1 கிலோ சிக்கனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிக்கனில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இது ஒரு 30லேருந்து 45 நிமிஷம் நல்லா ஊறட்டும். அடுத்து சாதத்தை வடித்து எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கப் பாஸ்மதி அரிசியை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் 2.5 கப் தண்ணி சேர்த்து அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் அரிசியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டோம். ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து அதில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நல்லா வேகட்டும். மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். இப்போ சாதம் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். சாதம் வெந்துருச்சு. அடுத்து கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கஞ்சி எல்லாம் இல்லாத மாதிரி வடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம சிக்கனை தாளித்து விட்டுடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். காஞ்சதும் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் வதங்கிருச்சு. அடுத்து இதோட நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போக வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதோடவே நம்ம ஊற வச்சிருக்க சிக்கனை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம். சேர்க்காம பச்சை வாசனை போக வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு மூடிக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம தேங்காய் விழுத அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கலாம். அது கூடவே 3 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். அடுத்து கிராம்பு 5 சேர்த்துக்கலாம். சோம்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அடுத்து கசகசா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு 5 சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 10 புதினா இலையை சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவைப்படுற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சாச்சு. சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், நம்ம எதுவுமே தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்தவே இல்லை. நம்ம சேர்த்துருக்க அந்த மசாலையே நல்லா சிக்கன் வெந்திருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைங்க. அடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா நான் கிரேவியாட்ட தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும் அப்படின்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம தேங்காய் சேர்த்துருக்கனால நல்லா கெட்டியாயிரும். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் இதோட பச்சை வாசனை போகும். அடுத்து இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்காக நான் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க, நம்மளுக்கு நல்லா கெட்டியாக இருக்கு. நல்லா கலந்து விட்டுட்டு இதை சிம்மில் வச்சுட்டு அடுத்து நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா ட்ரை ஆனதும் அதில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காயட்டும். இதில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம சிக்கனில் சேர்த்துக்கலாம். சிக்கனில் சேர்த்துட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட சிக்கன் தயாராகிடுச்சு.
அடுத்து வாங்க நம்ம சாதத்தை தாளித்து விட்டுக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் 3 பட்டை 5 கிராம்பு சேர்த்துக்கலாம். அடுத்து பிரியாணி இலை ஒரு 3 துண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து மராத்தி மேகு சேர்த்துக்கலாம். அடுத்து அன்னாச்சி பூ சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் 3 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துக்கலாம். பாருங்கள், நம்ம ஆயில் சேர்த்தங்காட்டி சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துக்கோங்க. இது கூட காரத்துக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம தாளித்து கொட்டிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சு கடாய் நல்லா ட்ரை ஆனதும் 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா காஞ்சதும் பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு முந்திரி பருப்பு நல்லா பொரியட்டும். முந்திரி பருப்பு பொரிஞ்சிருச்சு. அடுத்து இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சதும் இதை நம்ம சாதத்தோட கலந்து விட்டுக்கலாம். கலந்துட்டோம். இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்மளோட டேஸ்டியான புதினா சிக்கன் வித் ஜீரா ரைஸ் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.